நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ எர்ணாகுளம் ரயில்வே நிலையத்தில் இருந்துகிட்ருக்கேன். இப்போ நேரம் வந்து சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. நான் குளத்தூரில் இருந்து 11 மணிக்கு புறப்படுற பெங்களூர் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கேன். இந்த ட்ரெயினில் குளத்தூரில் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் 105 ரூபா. இன்றைக்கு என்னுடன் கூட ஒரு நண்பரும் வந்திருக்கிறாங்க. நான் எப்போவுமே தனியாகத்தான் பயணம் செய்வேன். இரவு பேருந்தில் இல்லை ட்ரெயினில் வந்துட்டு காலையில் அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் கிளம்புற மாதிரி தான் எப்பவும் வருவேன். இன்றைக்கி நண்பர் வர்றதுனால ரூம் போடணும்னு சொன்னாங்க. ஒரு நல்ல ரூம் கிடச்சிச்சு. ஏசி ரூம் 1600 ரூபா. ஏசி இல்லாமல் நார்மல் ரூம் இங்கே வந்து 700-800 ரூபாவுக்கு நார்மல் ரூம் இங்கே இருக்குது. வாடகைக்கு பைக் எடுத்துகிட்டு சுற்றுறதுக்கு வந்தோம். ஆனால் நெட்வொர்க் ப்ராப்ளத்தினால எங்களால் பைக் எடுக்க முடியலை. நாம் மேலே பார்க்குறது மெட்ரோ ரயில்வே. ரூமில் இரவு நல்லா தூங்கிட்டோம். இப்போ மணி 5:55 காலமை. இந்த ரோட்டுக்கு அந்த புறமாக நம்ம போயிட்டோம்னு சொன்னால் ஃபோர்ட்டு கொச்சிக்கு பஸ்ஸு கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் காலமை நடந்து போயிட்டுருக்குறோம். இதுதான் கொச்சி முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் பில்டிங். இங்கே இருந்து ஃபோர்ட்டு கொச்சி வரைக்கும் பேருந்து கட்டணம் 23 ரூபா. நாம் பக்கத்தில் வந்துட்டுருக்குறோம். இந்த இடம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேருக்கு மீன் எல்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ மக்கள் இந்த காலை நேரத்தில் வேலைக்கு போகிறதுக்கு வந்து நிற்கிறாங்க. பாருங்கள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இந்த லைன் இருக்குன்னு பாருங்கள். தூரத்தில் வரைக்கும் அப்படியே இருக்கிறாங்க இந்த ரயில்வே ட்ராக்கில். இப்போ பாருங்கள் இந்த கூட்டமானது இங்கே வரைக்கும் இருக்குது. பாருங்கள் இந்த இடத்துல காலமே நல்லா மழை அடிச்சிருக்கு போல் இருக்குது. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருக்குது இந்த காலை நேரத்தில் இந்த இடத்த பார்க்குறதுக்கு. இந்த மரங்களை பாருங்கள், என்ன பெரிய மரம். ரொம்ப வருஷங்கள் ஆகிருக்கும் போல் இருக்குது. நம்ம வந்து ஃபோர்ட்டு கொச்சி ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஃபோர்ட்டு கொச்சி பேருந்து நிலையம். இந்த டிரைவரும் கண்டக்டரும் நல்ல கம்பெனி தந்தாங்க பாருங்கள். நல்ல நண்பர்கள் மாதிரி பேசிட்டாங்க. காலையில் வந்ததுனால இந்த கூட்டம் எல்லாம் அதிகமாக இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது, எதுவுமே திறக்கலை. ஏன்னா நம்ம காலமே வந்துட்டோம் பாருங்கள். இப்போ மணி 6:35 ஆயிடுச்சு. இது வந்து சீன வலை மீன் பிடிப்புன்னு சொல்லுவாங்க. இங்கே போர்த்துகீசியர் வந்த டைமில் இதே முறையில் மீன் பிடிச்சிருக்காங்க. அதே பின்பற்றி நம்ம மக்களும் இப்போ மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், காலையில் ஒருத்தர் வந்து கையால் வலை வீசி மீன் பிடிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு சில கப்பல்கள் நிற்க பாருங்கள். சரக்கு இறக்கிட்டுருக்குறாங்க. இதாக வருது பாருங்கள். இதுதான் இங்கே வந்து ரோரோ சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ரோரோ சர்வீஸ்னால் ரோடு டு ரோடு. இந்த ரோட்டில் இருந்து அந்த ரோடுக்கு இந்த போட்டை வந்து வளைக்க மாட்டாங்க. இந்த பக்கமும் ஓப்பனில் இருக்கும், அந்த பக்கமும் ஓப்பனில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு போட்டில் வர்ற வண்டி எவ்வளோ வண்டி வருதுன்னு பாருங்கள். இதில் பயணம் செய்கிறதுக்கு ஒருத்தங்களுக்கு 3 ரூபா தான் வசூல் பண்ணுறாங்க. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு நாம் பஸ்ஸில் போகிறோன்னு சொன்னால் 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துடலாம். அதனால வந்து மக்களுக்கு நேரம் வந்து சேவ் ஆகுது. அப்புறம்
நிறைய காசும் வந்து சேவ் ஆகுது. அதனால் எல்லா மக்களுமே இதை தான் பயன்படுத்தி போகிறாங்க. இதை வந்து ஜங்காரோன்னு சொல்லுவாங்க இந்த போட்டை. இதே மாதிரி 2 இருக்குது பாருங்கள். இந்த பக்கத்துலேருந்து ஒன்று அந்த பக்கம் போகும், அங்கேருந்து இங்கே இந்த பக்கத்தில் 2ம் மாறி மாறி ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நல்ல அனுபவம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பயணம் எல்லாம் நான் வந்துடுவேன்னு நினைக்கவே இல்லை. இங்கே ஒரு கப்பல் போயிட்டுருக்கு. இந்த இயற்கையை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே சின்ன சின்ன போட்டில் மக்கள் வந்து புக் பண்ணி போகிறாங்க. நாம் போயிட்டுருக்கிற அந்த ஜங்கார் போட்டில் வந்து பேக்கில் பாருங்கள் ஆட்டோ எல்லாம் நிற்கி. இப்போ நம்ம தண்ணியில் போய்கிட்டே இருக்கிறோம். அது வந்து கொச்சின் துறைமுகம். நிறைய கப்பல்கள் நிற்கிது பாருங்கள். நம்ம மறுக்கரைக்கு பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த போட் வந்து அதான் தரைப்பகுதியில் இணைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம போட்டில் வந்துட்டு இருந்த மக்கள் எல்லாம் இறங்கி போயிட்டுருக்காங்க. இது வந்து வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு சின்ன கிறிஸ்தவ கோயில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சைனா வலைகள். நாம் இப்போ மீன் பிடிக்கிறது இந்த தெரு வழியாக நடந்து போயிட்டுருக்குறோம். இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். இன்னும் பழைய கோயில் தான். இந்த கோயில் வந்து 1605 வந்து கட்டியிருக்காங்க. இந்த சைடு பகுதியை பாருங்கள். இங்கே எல்லாம் நடந்து போகிற எல்லா தெருவிலுமே பழைய காலத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் இருக்குது. கிறிஸ்தவ கோயில்களை. சின்ன பெட்டி கடை இருக்குது பார்த்திங்களா. இந்த கடையில் தான் காலமாக காப்பி குடித்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்தேன்னு நாங்களும் போனோம். ஆனால் ஏமாந்துட்டோம். ஏன்னா இந்த மீடியாக்கள் வந்து செய்கிற வேலை எதுவுமே டேஸ்ட் இருக்காது. அதை வந்து என்னதோ பெருசு பண்ணியிருப்பாங்க. ஆனால் கவனமாக சாப்பிடுங்க. சிலவங்களுக்கு பிடிக்கலாம், எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. காலம் 8:30க்கு முன்னாடி ஒரு அண்டா மட்டன் தீர்த்துருக்காங்க. அடுத்த அண்டாவும் அரை அண்டா ஆயிடுச்சு. இதை எப்படி வாங்கி சாப்பிட்றாங்கன்னு இன்னும் தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல ஒரு விளையாட்டு பூங்காவும் அமைச்சிருக்காங்க. காலமாக ரொம்ப அமைதியாக இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் பழைய காலத்து கட்டட அமைப்புகள்லாம். அந்த கட்டிடங்கள் இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள். காலகட்டம். இந்த தெருவில் மத்தியானத்துக்கு பிறகுலாம் வந்தால் தான் எல்லா கடையுமே திறந்துருக்கும். நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவே இருந்திருக்கலாம். நாங்கள் காலமே வந்துட்டோம். இந்த இடத்த பாருங்கள். எல்லாமே இந்த படத்தில் இருக்கிற மாதிரி தான். நல்லா அந்த பால்கனியெல்லாம் நல்லா அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் அந்த பழைய காலத்து சர்ச்சும் பழைய காலத்து வீடும் எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த சர்ச்சு தான் வாஸ்கோட காமா கட்டிய சர்ச்சு. வாங்க அதை கொள்ளாடி போய் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. சென்ட் பிரான்சிஸ் சிஎஸ்ஐ சர்ச்சுன்னு வச்சுருக்காங்க. அந்த காலகட்டத்திலேயே இப்படி என்ன ஒரு பிரம்மாண்டமான சர்ச் கட்டியிருக்காங்க பாருங்கள். நம் முன்னோர்களின் தொழில்நுட்பமும் தொலைநோக்கு பார்வை தான் இது. இந்திய தொல்லியல் துறையின் கீழ் போயிருக்கு. இங்கே ஒரு நினைவு சின்னம் எழுப்பியிருக்காங்க. வாஸ்கோ ட காமா 1498 இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். 3 முறை இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. 1524 மலேரியாவில் இந்த கிறிஸ்மஸ்க்கு முந்தைய நாள் வந்து இறந்துருக்காங்க. இது வந்து
முன்காலத்தில் கட்டடம் கட்டுவதற்கு கலவையான சுண்ணாம்பு, கடுக்காய், பதநீர், முட்டை ஆகியவை இதில் போட்டு தான் அரைச்சி எடுப்பாங்களாம். இது இப்போவும் நல்ல நிலையில் இயங்கிட்டு தான் இருக்குதாம். சர்ச்சுக்கு தேவையான கலவையெல்லாம் இந்த இயந்திரத்தில் தான் அரைச்சி எடுத்துருக்காங்க. வாஸ்கோ ட காமாவை இறந்த உடனே இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. 1539 அவரது உடலை வந்து இங்கேருந்து போர்த்துகீஸ் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவரது நினைவான அந்த கல்லறை வந்து இந்த சர்ச்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்படியே நம்ம அடுத்த தெரு வழியாக நடந்து வந்தோன்னா இங்கும் அந்த முன்னாடி வாழ்ந்த நிறைய மிஷினரிஸோட கல்லறைகள் எல்லாம் இங்கே இருக்குது. இதுக்குள்ளாடி வந்து இப்போ யாருக்கும் அனுமதி இல்லை, வெளியே நின்று பார்த்துக்கலாம் பாருங்கள். இடத்தை வந்து சிசி சபையினர் பாதுகாத்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக நின்றுட்டு ஒரு முறை இந்த பழைய வரலாறை நம்ம நினச்சி பார்க்கணும். வழியாக கொஞ்சம் முன்னாடி வந்துவிட்டோன்னு சொன்னால் இங்கேயும் ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற செவத்தில் எல்லாமே நிறைய ஓவியங்கள் வரைச்சி மென்மேலும் அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. நம்ம காலமாக வந்தனால கூட்டம் அவ்வளவு இல்லை. அங்கே என்ன அழகாக அந்த செவத்துலாம் படம் வரைச்சிருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. சர்ச் ரோடு நம்ம அதில் உள்ளாடி இறங்கிட்டு இந்த வீடு தான் வாஸ்கோ ட காமா வாழ்ந்த வீடு. இது வந்து நிறைய திரைப்படங்களில் நிறைய அழகாக காட்டியிருப்பாங்க பாருங்கள். இப்போ கீழே வந்து சின்ன சின்ன கடை வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம எந்த தெருவில் நடந்து வந்துட்டு இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. நாங்களும் நிறைய நேரம் நின்று பார்த்தோம். ஆனால் எதுவுமே நடக்கிற மாதிரி எல்லாம் பேசி நின்றுட்டாங்க. அப்புறமா கிளம்பிட்டோம். அப்படியே முன்னாடி வந்துட்டோன்னா இன்னொரு சர்ச்சு. இதுவும் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். எந்த இடத்துல நடந்து வந்தாலும் வரலாறு தொடர்புடைய இடமாகத்தான் இருக்குது. இந்த சர்ச்சு காம்பவுண்டு வாங்க இந்த சர்ச்சுக்கு உள்ளாடி போய் பார்த்துக்கலாம். இங்கே வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை, ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இங்கே மேல் கூரையில் வந்து எல்லாமே அந்த காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் தான் இதெல்லாமே. அங்கிருந்து நடந்து நாம் திரும்பவும் வந்தது காலம் அந்த போட் ஏறின இடத்துக்கு தான் பாருங்கள். அதில் வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்தோம். இங்கே பாருங்கள், இந்த போட்டில் வர்ற பஸ்ஸை பாருங்கள். இங்கே வந்து ஒரு யூத கோயில் இருக்குது. நாம் அந்த இடத்துக்கு போகணும். அதுக்கு வந்து ஆட்டோவில் நாம் போகணும். பஸ் இருக்கும், ஆனால் நாங்கள் ஆட்டோவில் போகிறோம். இந்த தெருவெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. டச்சு பேலஸ் பக்கத்துலலாம் இருக்குன்னு சொன்னார். ஆனால் நாங்கள் டச்சு பேலஸ் இன்றைக்கி பார்க்கல. ஏன்னா யூத கோயிலை முதல்ல பார்க்கணும். ஆட்டோவில் வர்றவங்க கவனமாக வாங்க. ஏன்னா இங்கே ஒரு ஏமாற்று வேலை செய்கிறாங்க. என்னென்னா இந்த இடத்துல ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் அந்த சாதனம் இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சில ஷாப்புக்கு முன்னாடி நம்மளை நீங்கள் சாதனம் வாங்கவே வேண்டாம் பாருங்கள் அப்படின்னு தான் கொண்டு விடுவாங்க பாருங்கள். ஆனால் அந்த கடைக்கு உள்ளாடி போனால் நம்ம ஏதாவது வாங்குகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் அந்த ஷாப்பில் இருப்போம். ஆட்டோ புக்கு 100 ரூபாயிட்டு யூத கோயிலுக்கு போனது அடுத்த காணொலியில் வரும். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.